ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அம்மா. வா ரோஹித். அப்பா எங்க போயிட்டாவுமா? காலமே எந்திரிச்சு வரும்போது தினமும் அதுல இருந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாவ. கண்டியா ஒரு நாள் அதுல இல்லனா ஆள் வீட்ல இல்லன்னு வீட்ல உள்ள வேலைக்கே தெரியுது. பொறவு மா, இந்த வீடு வச்சதுல இருந்து காலமா காஃபியும் நியூஸ் பேப்பரும் இல்லாம அவர் இல்ல. ஒரு கையில பேப்பரையும் பிடிச்சுக்கிட்டு ஒரு கையில காஃபியும் பிடிச்சுக்கிட்டு இதுதானே காலங்காலமா நடக்குது. இன்னைக்கு ஆளை காணலையே, அதான் கேட்டேன் வீட்ல இல்லையோ. இல்ல, அவருக்கு தெரிஞ்சவருக்கு வீட்ல விசேஷம், பொண்ணுக்கு கல்யாணம், அதான் கல்யாணத்துக்கு போயிருக்காரு. வழக்கமா 2 பேரும் சேர்ந்து தானமா போவியா? அப்பா இல்லாம நீங்க இல்ல, நீங்க இல்லாம அப்பா இல்ல, ஆக மொத்தம் தனித்தனியா போக மாட்டியலே, அதான் கேக்கேன். இதுக்கு முன்னா நீ மட்டும்தான் சாப்பிட்டதுக்கு மதியம் வந்துருவ. சாரா லேட்டா எந்திரிச்சாலும் நீ மதியம் சாப்பிட்டதுக்கு வர்றதுக்கு முந்தி வேலையெல்லாம் முடிச்சிருவான். ஆனா தனு வேற இருக்கியா கண்டியா, அவளையும் காலேஜுக்கு அனுப்பணும் பத்தியா. அதான் நீங்களே போயிட்டு வாருங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன் உங்க அப்பாட்ட. ஓ சரிம்மா. சாரா கீழே வந்தாளா? இல்ல, மேலதான் இருக்கா. மேலதான் இருக்காளா? நான் ரெடியாக்கி கீழே வர்றது வரைக்கும் ரூம்ல வரலையே, ரூம்ல ஆளே இல்ல. ஒருவேளை துணி காய போடுறதுக்கு மேல ஏதாவது போனாலும் என்னமோ. ஓ சரி சரிம்மா. சரிம்மா போ, மேல போயிட்டு சாப்பிட்டதுக்கு வரேன். ரோஹித் ஒரு நிமிஷம். என்னம்மா? நீ அவளுக்கு கூட சண்டை ஏதாவது போட்டியா? யார் கூட? மதான கூடயா? மா, அவ எனக்கு குழந்தை மாதிரி, அவ கூட எப்படிமா சண்டை போடுவேன்? நாங்க என்ன சின்ன குழந்தையெல்லாம் என்னமோ? இல்ல, நான் சாரா கிட்ட சண்டை போட்டியான்னு கேக்கேன். அது சண்டை எல்லாம் இல்லையேமா. யா? ஏன்னா எனக்கிட்டே செம்மையா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். மூஞ்சி கொடுத்து பேச இல்லையா? ஏதாவது கேக்கியதுக்கு மட்டும் பதில் சொல்லியா? நான் கேக்கியதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தை திருப்பி பேசல, அதான் உன்கிட்ட சண்டையான்னு கேக்கேன். நீ சண்டை ஏதாவது போட்டு திட்டினியா? அதான் அடிச்சிருக்கல. அம்மா, அதுக்குதான் மன்னிப்பு கேட்டுட்டேனே, வேற சண்டை எல்லாம் ஒண்ணும் இல்ல. சண்டை ஒண்ணும் இல்லாம போறவ எனக்கு என்னத்துக்கு பேசாம மூஞ்சி தூக்கிட்டு போறா? அது வர வர கொழுப்பு கூட்டிட்டுமா, யாருக்கு வீட்டுல இருக்கோன்னு கூட நினைப்பில்ல போல. இங்க பாரு, அவளு கூட நீ தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. மா, முந்தியெல்லாம் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டா, இப்ப அவ பேசியதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குது. போற பின்ன அடிக்காம கொஞ்சமா செய்வாவ. அவனை திட்டினா இவளுக்கு கோவம் வருது. நான் முன்னமே அவனை திட்டியதானே, அவ தம்பி அப்படித்தான் அவளுக்கு தெரியாதா? என்னமோ அவன் தம்பி ரொம்ப நல்லவன மாதிரியும், அந்த குடும்பத்துல இருக்கவியெல்லாம் ரொம்ப நல்லவியல மாதிரியும். போ, குடும்பத்துக்காண்டி பேசுறதுக்கு அவளை விட்டா போதான். இங்க பாரு, எனக்கு அந்த பையன் கவினை பிடிக்காதான். அவன் பேசிய விதமா சிரிக்க சிரிப்பான், ஆளுகிட்ட எல்லாம் சண்டைக்கு போறதான், பிள்ளைகள் எல்லாம் கமந்து உளியதன் பை. அது மட்டும் இல்லாம தனுவ சேர்க்கறதுக்கு காலேஜுக்கு போயிருக்கான். ஒரு பையில போட்டு என்ன அடி அடிச்சுட்டான் தெரியுமா? புரட்டி புரட்டி போட்டு அடி. ஆமாமா சொன்னீங்களே. என்ன அடி நினைக்கேன், இந்த பையலுக்கு மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. எல்லா பிள்ளைகளுக்கிட்டையும் பேசி பேசி எப்படியாவது ஒரு விதத்துல கவுத்துருவான். நம்ம தனுக்கிட்டே அது மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துதான் அந்த பையனுக்கிட்ட இருந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறதுக்கு அவளை திட்டிக்கிட்டே இருந்தேன். மா, நீங்கள நானும் நினைக்க மாதிரி ஏதாவது அவனுக்கு அவனை இந்த பக்கம் திரும்பணும். அது பிறவைக்கு இருக்கு அவனுக்கு. போலீஸ் அடினா என்னன்னு அது பிறவைக்கு அவனுக்கு தெரியும். இந்த பக்கம் திரும்பட்டு, அது பிறவைக்கு இருக்கு. அதான் உனக்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு போயிருக்கானே, யார ஏதோ ஒரு பிள்ளை காதலிக்கதாட்டம், அந்த பிள்ளையே கல்யாணம் பண்ண போறதாட்டம் சொல்லிருக்கானே. அவன் எந்தாலையும் போட்டு யாரையும் காதலிக்கட்டேன். நம்ம தானும் அந்த பயலுக்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், அது போதான். யாரையும் காதலிச்சுக்கிட்டு போட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டேன். இனிமே அந்த பயலுக்கு விஷயத்துல நீ தலை போடாத. அந்த பையன் சம்பந்தமா சாரா கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. மா, அவன் என்கிட்ட எதுக்கு சவால் விட்டுருக்கான்? அவன் ஒரு பொண்ணு காதலிப்பானா, அதுதானே நான் முன்னமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அர்ஜுனுக்கு சம்மதம் இல்லாம நீ ஏதாவது ஒரு பொண்ணு காதலிச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, நான் எதிர்த்துக்கிட்டு வந்து நிப்பேன்னு சொல்லிருக்கேன் அவனுக்கிட்ட. அதுக்குதான் எனக்கிட்ட சவால் விட்டுருக்கான். ஏன் தனுவ மாதிரி தான் மத்த பொண்ணுங்களாம் எனக்கு தங்கச்சி மாதிரி தான். இவன் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கெடுப்பான், ஒரு போலீஸ்காரனா நான் பாத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சலாம். இவன் என்ன 1-2 பொண்ணுங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்காவ. இதுல நேர்ல இவனை பார்த்தா போதான் டானு இவன் மேலேயே விழுந்துருவாவ. எந்த பொண்ணுக்கும் இவனை பத்தி தெரியலன்னா நம்ம தான் புரிய வைக்கணும். நம்ம தங்கச்சிக்கு வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை எந்தாலையும் போனா போட்டுன்னு சொல்லிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவன் யார காதலிச்சாலும் சரி, நான் என் சைட்ல இருந்து இவன் எப்படிப்பட்டவன்னு புரிய வைக்கதான் போறேன். இவனுக்கு எந்த பொண்ணு கழுத்த நீட்டினாலும் பாதியில அந்த பொண்ணு அம்மா வீட்டுல போய் இருக்க வேண்டியதான். பாத்தியெல்லாம் ஒரு பொண்ணை காதலிச்சான், கடத்தி விட்டான், அது பிறவைக்கு எக்ஸ், இப்ப திருப்பியும் காதலிக்கானா. இது இல்லாம எத்தனை பொண்ணுங்க இவன் வலையில விழுந்திருக்காவ. ஏதாவது ஒரு பொண்ணு இவன் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டுனா. டேய், நீ பேசாம உன் வேலையை பாரு. தனு அந்த காலேஜ்ல சேர்த்த பிறகு அந்த பயல அங்க அப்படி ஒரு கோலத்துல பார்த்தேன். அதுல இருந்து ஆரம்பிச்ச பையன் இப்பதான் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு பரத்தாலே சுத்த போறதா சொல்லிருக்கானே. அவன் எவளுக்கு பரத்தாலையும் சுத்தட்டேன். இனிமே நீ அவனுக்கிட்ட வம்பு வச்சுக்காத. மா, என்னமா சொல்லுதியா? இன்னொரு பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணை என் தங்கச்சி மாதிரி தான். உன் தங்கச்சிக்கிட்ட அவன் எந்த வம்பம் வச்சுக்கப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு நான் சண்டை போட்டேன், நான் கோவப்பட்டேன். நாம நினைச்ச மாதிரி அவனே நகர்ந்து போயிட்டான். தேவை இல்லாம அவனை பத்தி பேசி நீ சாரா என்னத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதியா?
அது மட்டும் இல்லாம சொந்தக்காரவியலா வேற போயிட்டாவ. ஒரு சில விஷயத்துல விட்டு கொடுத்துதான் ஆகணும். இனிமே அந்த பையன் யாரை கூட்டிட்டு தெரிஞ்சாலும் நீ கண்டுக்கிடாத. அம்மா அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு இவன் எப்படிப்பட்ட விளையாட்டு பையன் சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாண்டாமா? இவன் எப்ப வேணாலும் சேர்த்துப்பான், எப்ப வேணாலும் வேண்டான்னு தூக்கி போடுவான். அது பிறகு கோர்ட்டு கேஸ்னு அந்த பொண்ணு அலைய வேண்டியதான். நான் என்ன சொல்லியேன்னு உனக்கு புரியுதா? தானு பக்கம் திரும்ப மாட்டாளா? அது வரைக்கும் நல்லது. அது பிறகு தேவையில்லாம சாரா கூடால இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காத. அவ ஒன்னே எங்களே இந்த வீட்டையை நம்பி வந்த பொண்ணு. தேவையில்லாம அந்த பையலுக்கு கூட வம்ப வச்சுக்கிட்டு அவளை அடிக்கியது, அவளுக்கிட்ட ஏதாவது கோபமா பேசியது, இதெல்லாம் வேண்டாம். பொறவு அவ அப்பனுக்கும் உனக்கு வித்தியாசமே இல்லாம போயிறான். சரிமா. இனிமே அந்த பயலால உங்களுக்குள்ள சண்டை வரப்படாது. எப்படியும் கோபமா தான் இருப்பான். வெளிய எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வா. சரிமா. கவின் என்னமோ இன்னைக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. அவன் ஃபோன் பண்ணுவான் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணும்போது இவர் பக்கத்துல இருந்தாரு. அதனாலேயே பேச முடியல. அவனை கண்டுபிடிச்சி காலமா கூப்பிடுறேன்னு சொன்னான். ஆனா இன்னமும் கூப்பிடவே இல்லையே. தனக்கிட்ட அவளை விரும்புறத சொல்லிருப்பானா? இவ்வளவு பேசினதுக்கு பிறவைக்கு அவ அந்த வீட்டுலதான் வாழணும். எந்த குடும்பத்தை இழிவா பேசினாவளோ அதே குடும்பத்துல அவைய தங்கச்சி வாழணும். அதை என் கண்ணால பாக்கணும். என்ன மேடம் தீவிர யோசனையில இருக்குதியா போல? இறக்கி விடுங்க. இறக்கி விடதுக்கா? நான் ஏன் பொண்டாட்டியை தூக்கி வச்சிருக்கேன்? நான் இதுக்கடி இறக்கி விடணும்? ஏன் பொண்டாட்டி நான் தூக்குவேன், இப்படியே ஊரை சுத்திக்கிட்டு வருவேன், வீட்டை சுத்துவேன். என்ன இவன் கேப்பான்? ஃபைனலா சொல்லேன், இறக்கி விட்டுருங்க. முடியாதுடி. அப்புறம் இன்னைக்கு நான் ஸ்டேஷன் போகல. அது எதுக்கு என்கிட்ட சொல்லுதியா? உன்கிட்ட சொல்லாமா? நம்ம 2 பேரும் படம் பார்க்க போறோம். நான் எதுக்கு வரணும்? முதல்ல என்ன இறக்கி விடுங்க. முடியாது. இப்ப என்ன இறக்கி விடல அசிங்கமா கேட்டுருவேன். ஏடி என்ன பார்த்தா வில்லனை பார்த்த மாதிரியே இருக்கா? நான் என்ன பக்கத்து வீட்டுல உள்ள விளையா தூக்க போனேன்? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உங்களுக்கு? எவ்வளவு வேணாலும் பேசுவியா? கடைசியில உங்க இஷ்டத்துக்கு நாங்க நடந்துக்கணும். ஆமா உனக்கு இங்க அப்படி என்ன கொடுமை நடந்துட்டான்? என்னமோ கொடுமைப்படுத்தின மாதிரியே பேச. எப்ப என் குடும்பத்துல உள்ளவியல் அசிங்கமா பேசினாலோ அப்பவே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது அது எப்படி என் குடும்பத்துல உள்ளவே வேண்டாம்? என் குடும்பத்துல உள்ளவே கேவலமானவியா? என் அப்பா கேவலமானவரு, என் தம்பி கேவலமானவை. ஆனா அதே குடும்பத்துல உள்ள பொண்ணு மட்டும் வேணாம். இது எந்த விதத்துல நியாயம்? ஏடி நீ பேசினது உனக்கு அப்ப ஞாபகம் இல்ல? உங்க தங்கச்சி தானே போய் பேசியாவ? அப்ப உங்க தங்கச்சி தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். அது பிறவிக்கு நான் வாயை பாத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? உங்களை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ரோஹித். தயவு செஞ்சு என்ன விட்டுங்க. சரி அவனால நம்மளுக்குள்ள சண்டை வேண்டாம். இப்ப அம்மாவும் அதுதான் சொன்னாவ. அம்மா சொன்னதுக்கு பிறகு நானும் யோசிச்சேன். அவன் எவ்வளவு காதலிச்சா என்ன, எவ்வளவு கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன? அந்த கவின் மேல இருக்க கோபத்துல உன்ன கொடுமைப்படுத்தியன்னு வச்சுக்கான். உங்க அப்பனுக்கு எனக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும் பத்தியா? இப்ப அம்மா சொன்னதுக்கு பிறகு தான் என் மண்டையிலேயே யாருச்சு. எங்க போறான்? ஏய் நில்றீங்க, நான் பேசிக்கிட்டே நிக்கேன். என்ன நீங்க பேசதானே செய்யணும்? நீங்க பேசியது இந்த ரூம்ல உள்ள செவர், அது பிறகு மேச, அது பிறகு பெட் எல்லாமே கேட்காம். ஆனா நீங்க பேசியதை என்னால கேட்டுக்கிட்டு நிக்க முடியாது. இது ஏண்டி நான் என்ன சண்டைக்கா வந்தேன்? எப்ப என் குடும்பத்துல உள்ளவியல கேவலமா பேசினாலோ அப்பவே உங்களுக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேட்டேன். நான் எப்படிப்பட்ட குடும்பத்துல உள்ள பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாம தான் என் பரத்தாலே வந்தீங்களா? என் அப்பா யாருன்னு உங்களுக்கு முன்னமே தெரியாது? அந்த மனுஷன் தப்பு செஞ்சார்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா உங்கள மாதிரி சுயநலமா உங்க சுயநலத்துக்காண்டி அடுத்த வீல கஷ்டப்படுத்தி பேசினது கிடையாது என் அப்பா. அந்த விதத்துல உங்களை விட எவ்வளவோ மடங்கு என் அப்பா பெட்டர் தான். மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள வருவீங்களே, என்னைக்காவது எங்க வீட்டுல உள்ளவிய உங்களுக்கு மரியாதை இல்லாம நடத்திருக்காங்களா? அத்தா அத்தா மாப்பிள்ள பியா கூட அப்படித்தானே கூப்பிடுவாவ. வாங்க அண்ணா கவினா கழுவி கழுவி ஊத்துவியா? ஆனா என் தம்பி என்னைக்காவது மரியாதை இல்லாம உங்களை நடத்திருக்கானா? போதும் உன் வீட்டு பெருமையை கொஞ்சம் நடத்த. என் வீட்டுல உள்ளவியலுக்கு மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏய் இப்பவே என்னால எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு வீட்டுக்கு போக முடியும். ஆனா என் அண்ணன் மனசு கஷ்டப்படப்படாதுன்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கேன். இது ஏண்டி நான் அப்படி என்ன பேசிட்டேனா? வாரி கட்டிட்டு கிளம்புற லெவலுக்கு போயிட்டா? என்ன பேசுனேன்னு உங்களுக்கு தெரியாது? இங்க எத்தனை பொண்ணுங்க ஏன் நிலைமையில இருக்காவன்னு தெரியுமா? கல்யாணம் ஆகி உங்க கண்ட்ரோல்ல நாங்க வந்துட்டோம்னா என்னமோ உலகத்தையே சாதிச்ச மாதிரி உங்களுக்கு நினைப்பு வந்துரும். என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க தலகாணில கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்காவ தெரியுமா? ஏண்டி நீ பேசியதை பார்த்து தினமும் குடிச்சுக்கிட்டு வந்து உன்னை கொடுமைப்படுத்திய மாதிரியே பேசிய. புகுந்த வீட்டுல உள்ளவியா பிறந்த வீட்டுல உள்ளவியல் அசிங்கப்படுத்தும் போது எதிர்த்து கூட கேட்க முடியாம வார்த்தையே வராம பல்ல கடிச்சுக்கிட்டு நிப்பமே. நான் என்னமோ தினமும் உங்க வீட்டுல வீட்டுல திட்டிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்ல. நீ தினமும் பேசுன. தம்பியதான் நீங்க வார்த்தையாலே கடிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தீங்களே. நீங்க பண்றதெல்லாம் சரி. ஏன் ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உறவையே முடிச்சுக்கிட்டு போற மாதிரி எல்லாம் பேசிய. உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன வேணாலும் பேசுவியா? அது பிறகு பல்ல இழிச்சுக்கிட்டு வந்தா உங்க பத்தால நானும் பல்ல இழிச்சிட்டு வருவேன்னு நினைச்சியா? கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே அந்த பையல நீங்க கண்ணுல காண விட மாட்டியா? டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தியா? அவன் இடத்துல வேற யாராவது இருந்தான்னு வச்சுக்கிடுங்க, அந்த வீட்டுல படியாரி நீங்க போக முடியாது. அவன் ஆனதுனால என் அக்கா வீட்டுக்காரர் தானே, என் அக்கா புருஷன் தானே, என் அத்தான் தானே, என் அத்தான் தானேன்னு பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருந்தான். அப்ப எல்லாம் நினைப்பேன் இவருக்கு அவனுக்கு மேல அக்கறை இருக்குது, எப்படியாவது எல்லா பாடத்தையும் பாஸ் பண்ணி நல்ல வேலைக்கு போய் நல்ல நிலைமையில இருக்கணும்னு ஆசைப்படியாருன்னு நினைச்சேன். இப்பவும் அப்படிதான் நினைக்கேன்.
அவன் அப்படி ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கு பிறகு யார வேணாலும் காதலிக்கட்டும். எது உங்கள மாதிரி 29 வயசுல வயசானதுக்கு பிறவைக்கா? இங்க பாடுறீ, உன் வாய் கொஞ்சம் கூடி போச்சு பாத்துக்கா. எப்போ என் குடும்பத்துல உள்ளவியெல்லாம் கேவலமா நீங்க பேச ஆரம்பிச்சியலோ, இனிமே இந்த உறவு வேணாம், இது உடைஞ்சு போயிடப்படாதுன்னு இதை காப்பாத்துறதுக்கு நான் போராடுறதுக்கு அவசியமே இல்ல. சரி, அவனுக்காண்டி நம்ம சண்டை போடாண்டாம். சாரா, நீயே நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவன் மேல எனக்கு இருக்க கோவம் வேற. அவன் என்ன அநியாயம் பண்ணாலும் நீ அவனுக்கு அக்கான்னு சொல்லிக்கிட்டே உன் மேல நான் அந்த கோவத்தை காட்டினது இல்லையே. தேவையில்லாம அவனுக்காண்டி நம்ம இதுக்கு அடிச்சுக்கணும். இதுதான் இப்ப அம்மா கூட சொல்லி விட்டாவ. ஆக உங்க அம்மா சொன்னதுனால என்ன சமாதானப்படுத்துறதுக்கு வந்திருக்கியா? அது உங்க அம்மாக்கு என்ன இப்போ? அவன் தான் வேற ஏதோ ஒரு பொண்ணை காதலிக்கதா சொல்லிட்டானே. இனிமே அவன் என்ன ஆனா நமக்கு என்ன? நம்ம பொண்ணு வாழ்க்கை தப்பிச்சுட்டு அதனால உன் பொண்டாட்டி கூட நீ சண்டை போடாத, அவளை சமாதானப்படுத்து, தியேட்டர் கூட்டிட்டு போ, படம் பார்க்க கூட்டிட்டு போ, இப்படி எல்லாம் சொல்லி விட்டாவளா? இல்லனாலும் அம்மா அப்பப்ப வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்லியதானே. அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, நான் பேசுனது தப்புதான், சாரி. நானே இறங்கி வரேன். எத்தனையோ நாள என் அம்மா மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். கிடைச்சதுக்கு பிறவிக்கும் தேவையில்லாம கோவப்பட்டு நம்ம உறவை பிரிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல சாரா. ஒரு வார்த்தை பேசிட்டேன், அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படியா? ஒரு வார்த்தை இல்ல, உங்க வார்த்தை எல்லாம் பல நாள் இந்த மாதிரி தான் கொடூரமா வரும். ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவியா? அங்க ஏதாவது பிரச்சனைனா அதை ஏன்ட்ட தான் கொடுத்து நிப்பியா? நானும் தானே வீட்டுல வேலை பார்க்கேன். ஸ்டேஷன் பிரச்சனைய வீட்டு வாசலோட கழட்டி வச்சிட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியாதே? என்ன நினைச்சீங்க? உங்க அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஒரு ஆம்பளை வேணா அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு ஆசைப்படலாம். ஆனா எந்த பொண்ணும் தான் அம்மாக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு ஆசைப்படவே மாட்டான். ஏன் தெரியுமா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா பண்ண தியாகம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவ அம்மா தன் வாழ்க்கையில எது எதெல்லாம் இழந்திருக்காவ, என்னென்னலாம் கொடுமை அனுபவிச்சிருக்காவ, என்னென்னலாம் வலிய வேதனை அனுபவிச்சிருக்காவ, இதெல்லாம் அந்த அம்மா பெத்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், பையனுக்கு தெரியாது. அதனாலதான் நீங்க அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு ஆசைப்படுதியா? இதே ஒரு பொண்ணு என் அம்மா மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டான்னு ஆசைப்படுவா. நானும் அப்படிதான். நான் என் அம்மாவை பார்த்தது இல்ல, ஆனா இப்போ என் அம்மா என்னென்ன கொடுமை அனுபவிச்சிருப்பாவ, என்னென்ன வலி அனுபவிச்சு கடைசி நேரத்துல இறந்து போயிருப்பாவன்னு என்னால உணர முடியுது. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம? இல்ல, நீங்க தானே சொன்னியா அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஏதோ தெரியாதனமா நான் ஒரு வார்த்தை பேசினதுனால அதை எதுக்கு உடைச்சு போடணும்னு கேட்டீங்களே, அதுக்கு தான் சொல்லேன். உங்களுக்கு நீங்க என்ன பேசினாலும் நாங்க அப்படியே பொறுத்து போனோம். அது பிறகு பல்ல இழிச்சுட்டு வரச்சுல நாங்களும் பல்ல இழிச்சுட்டு உங்க பிறத்தாலே வரணும். எங்களுக்கு சூடு சோறுனெல்லாம் இருக்கக்கூடாது. எங்க பிறந்த வீட்டுல உள்ள வேலை திட்டினால நாங்க அப்படியே அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கணும். என்ன திட்டினாலும் நீங்க பல்ல இழிச்சிட்டு வந்ததா உங்க பிறமையே நாங்க வரணும். எப்ப ஏன் வீட்டுல உள்ள வேலை பத்தி இப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பவே எல்லாம் முடிஞ்சது ரோஹித். அப்புறம் என் தம்பியை நீங்க ரொம்ப காயப்படுத்தி இருக்குதியா, ரொம்பனா ரொம்ப. அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க வேண்டாம். என்னடி மிரட்டுறியா? நான் எதுக்கு மிரட்ட போறேன்? நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. என் வீட என் வீட்டுல உள்ள வேலை கேவலமானவியா? நான் எல்லாரையும் ஒண்ணும் சொல்லலையே. ஆமா, உனக்கு இங்கன்னா என்ன குறை வச்சிருக்கேன்? ஏதாவது குறை வச்சிருக்கனா? இல்ல யாராவது உன்னை எங்க அசிங்கப்படுத்தியாவலாம்? தானு விஷயத்திலயும் கவன் விஷயத்திலயும் நான் உன்ட்ட பேசினதான். எங்க அம்மா ஏதாவது உன்னை ஏதாவது பேசினாவளா? இல்ல எங்க அப்பா ஏதாவது பேசினாவளா? என் தங்கச்சி ஏதாவது பேசினாளா? நீங்க எனக்கு குறை வைக்கலன்னா மட்டும் என்ன மரியாதையா நடத்தியதா அர்த்தம் இல்ல. என் பிறந்த வீட்டுல உள்ள வேலைக்கு இங்க மரியாதை கிடைக்கணும். சரா, தேவையில்லாம நீ பிரச்சனையை கிளப்பிட்டே இருக்கான்னு தோணுது பாத்துக்கா. எனக்கு இப்பதான் ரோஹித் உங்களை பத்தி முழுசா புரிஞ்சுது. இப்பதான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். என் குடும்பத்தை எப்ப நீங்க மரியாதை இல்லாம பேசினாலோ அப்பவே உங்க மேல இருந்த மரியாதை எனக்கு போயிட்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க குடும்பம் முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கு என் குடும்பம் முக்கியம். என் கழுத்துல நீங்க தாலியை கட்டினதான் இந்த வீட்டு அளவியல நம்பியெல்லாம் நான் இங்க வரல. உங்க ஒருத்தரை நம்பிதான் நான் வந்தேன். இங்க என் மரியாதைக்கும் என் குடும்பத்துல உள்ளவியலுக்கு மரியாதைக்கும் சின்னதா ஒரு அசிங்கம்னாலும் அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான். உங்க அம்மா என் தம்பியை பத்தி பேசும்போது உங்க மனசுக்குள்ள வேற ஏதாவது நினைப்பு இருந்திருந்தாலும் நீங்க என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இருந்திருக்கேன் அவளுக்கிட்ட. ஆனா பதிலுக்கு பதில் பேசி அவளுக்கிட்ட நீங்களும் சேர்ந்துதானே என் தம்பி அசிங்கப்படுத்தினியா? ஒரு பொண்ணு அவ பிறந்த வீட்டை விட்டு வரும்போது கூட பழகுனவியா, கூட பிறந்தவா, கூட பிறந்தவன், அம்மா அப்பா பாட்டி தாத்தா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு தாலி கட்டின ஒருத்தரை நம்பி கைய புடிச்சிட்டு வாரா. ஒரு பொண்ணு புருஷனுக்காக இவ்வளவு விஷயத்தை இழந்துட்டு தான் வரா. ஆனா எந்த புருஷன் இதெல்லாம் இழந்தான்? உங்க குடும்பத்துக்கு கூட தானே இருக்குதியா? உங்க வீட்டுல நான் இருக்க காரணத்துக்காக என் வீட்டுல உள்ளவியல என்ன வேணாலும் பேசுவியா? ஆனா உங்க வீட்டுல உள்ளவியல பேச்சுக்கு கூட ஒரு வார்த்தை எதுவும் பேசிடக்கூடாது. அத்தனை உறவையும் நம்ம ஒருத்தனுக்காக விட்டுக்கிட்டு வந்த பொண்ணு அவளையும் அவ பிறந்த வீட்டுல உள்ளவியலையும் மதிக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல. எங்க அப்பாவை பத்தியா பேசுனியா? அதே அப்பனுக்கு பிறந்த பொண்ணுதானா? என் அப்பா கிட்டவரு நான் உங்களுக்கு வேணுமா? அது சாரா, எனக்கு உங்க மரியாதை தேவையில்ல. என் குடும்பத்துக்கு மரியாதை இல்லாத இடத்துல எனக்கு எந்த உரிமையும் தேவையில்லை. இனிமே இந்த வீட்டுல நான் யாரோ நீங்க யாரோ, என் அண்ணனுக்காண்டிதான் நான் இந்த வீட்டுல இருக்கேன். இதே உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. அவிய மனசு இதை கேட்கும் போது ரொம்ப குழந்து போயிடும். இனிமே இந்த மாதிரி தூக்குறது, பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறது, இப்படி ஏதாவது வேலை வச்சுக்கிட்டியா அசிங்கப்பட்டுதான் போவியா. ஞாபகம் இருக்கட்டும், எந்த குடும்பத்தை நீங்க இழிவா பேசினீங்களோ
அதே குடும்பத்துக்கு கால உங்களை நான் விழ வைக்கலன்னா பாருங்க. போடாயிரா. ஏய் போடு போடாயிரா. விளையாடிட்டா நிக்க. போடு பிடிக்கேன். கேட்ச் பிடிக்க நீ பால் போடு. ரெடி ரெடி. போடு இருக்கத பாரு. ஏ அகல்யா எடி. சொல்லுமா சொல்லாம். எடி மூஞ்ச பார்த்து பேசிட்டி. மா இத்தனை வருஷமா உங்க மூஞ்ச பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப என்ன புதுசா ஏதாவது பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இரு வாங்கி ஒண்ணு பச்சேன்னு வச்சுக்கா. ஏதோ சூழ்நிலையை வச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். கல்யாணம் வரைக்கும் கொஞ்சோல பொறுப்பா இருக்கலாம்ல உனக்கு. மா இப்ப இருக்க பொறுப்பே காணோம். இங்க போற அகல்யா, நீ இப்படி எப்ப பார்த்தாலும் போன்ல நோண்டிக்கிட்டு இருந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு அந்த குழந்தைய கவனிக்காம இருக்க. ஐராவ நீ விழுந்து விழுந்து கவனிக்கத பார்த்து சென்னனு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி போனே பாத்துக்கிட்டு இருக்க. மா என்ன அவளுக்கு ஊட்டுறது தானே, அதெல்லாம் அந்த சாரு பாத்துப்பான். அது மட்டும் இல்லாம அந்த சாரு வந்ததுக்கு பிறவைக்குதான் அவ தொல்லை கொஞ்சம் கம்மியா இருக்க. இல்லன்னா எப்ப பார்த்தாலும் ஆயாச்சித்தி போனதான்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். தொல்லமா இப்பதான் நிம்மதியா என்னால ரீல்ஸ் ஆவது பார்க்க முடியுது. அந்த குட்டி பிசாஸ் இருக்கும் போதே ஏன் போன அவ பாத்துக்கிட்டு இருப்பா. நான் அவளுக்கு அவ கூப்பிய மாதிரி ஆயா வேலை பார்க்க வேண்டியதா இருக்க. கேட்டி கூறு கட்டவளை, என்ன ஒரு மாசம் ஆயா வேலை பாக்கியதுல என்னவா? மா ஐரா மட்டும் உன் பரத்தாலே சுத்தி சுத்தி வாரான்னு வச்சுக்கா. நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சாலும் இந்த கல்யாணத்தை யாரும் நடத்த மாட்டாவ. சரி ஒரு தப்பு செஞ்சுட்டான், ஆனா குழந்தைதான் பாசமா இருக்கேன். குழந்தைக்காண்டி கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான் தான் நினைப்பாவ. அதுக்காண்டியாவது கொஞ்சம் நடிக்க தெரியுதாட்டி? உன் வாழ்க்கை காப்பாத்துறதுக்கு உனக்கு எல்லோல நடிக்கிறதுக்கு தெரியல. இப்ப என்ன அவளுக்கு சாப்பாடு ஊட்டணும் அவ்வளவுதானே. என்னமோ கொஞ்ச நேரத்துல நீ போய் சாப்பாடு ஊட்டலன்னு வச்சுக்கா, அந்த சாரு தான் சாப்பாடு ஊட்டுவான். அது பிறவைக்கு வரன் வேற குழந்தைகிட்ட சொல்லி வச்சிருக்கான், இனிமே நீ சாரு கூடாலதான் சாப்பிடணும் அப்படின்னு. அப்படியே சொல்லி வச்சிருக்காரு. ஆமா பிறவே நீ வேணா கூப்பிட்டு பாரு, அவளே அப்படிதான் சொல்லுவான். அவன் குடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீ என்ன செய்ய யாது செய்யன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கான், நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். பிள்ளை கவனிக்க வேலையை பாரு. வருண் மாப்பிள்ளைக்கு கையால உன் கழுத்துல தாலி யாருன்னு பிறவைக்கு என்னவன் செய். சரிம்மா போறேன். எங்க நிக்கா? வெளியேதான் அந்த சாரு கூடால விளையாடிட்டு நிக்கா. இப்ப வந்து அவளே குழந்தைக்கு கூடால விளையாடிட்டு நிக்கா. இதே மாதிரி என்னைக்காவது நீ அவளுக்கு கூடால விளையாட போயிருக்குதியா? குழந்தையாமா அவளுக்கு கூடால விளையாடுறதுக்கு மொத போய் பாரு. அவளுக்கிட்ட இந்த பிள்ளைய தூக்கிட்டு வா. இல்லன்னா போற போக்குல அவளுக்கு கழுத்துல தாலி கட்டினாலும் கட்டிடுவாரு. ஆமா கோவப்படத்துக்கு மட்டும் தெரியுதுல, போ போய் வேலையை பாரு. இல்லனா அதுதான் நடக்கும். சரி போய் கூட்டிட்டு வரேன். இவளை பெற்றதுக்கு பெறாமலே இருந்திருக்கலாம். இவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கேன். ஐயா ஐரா போடு. ஐரா மண்டை உடைஞ்சு போறதெல்லாம் இருக்கட்டு, நீ சாப்பிட்டியா? புறவை என்ன சாப்பிடுவேன்? இப்ப வா புற விளையாடலாம். இனிமே நீ சாப்பிடலன்னா உங்க அப்பா என்கிட்ட தான் கேப்பாவ. உனக்கு சாப்பாடு ஊட்டேன். சாரு கூட சாப்பிட சொன்னாவளா? ஐரா என்னமா சாப்பிடல, முதவா சாப்பிட்டுக்கிட்டு வந்து விளையாடு. அவ எவ்வளவு வளர்ந்தாச்சு, எப்ப வேணாலும் சாப்பிடுவா. நீ சின்ன குழந்தை தானா, வா. உங்க அப்பா வீட்லயே இல்ல. இப்ப நீ வரையலன்னு வச்சுக்கா, இனிமே எப்பவும் உனக்கு போன் தர மாட்டேன். ஆமா ஏன்ட சாப்பிட மாட்டானா? நான் எதுக்கு அது பிறவைக்கு உனக்கு போன் தரணும்? இப்ப என் கூடல வரலனா எப்பவுமே உனக்கு போன் இல்ல. சும்மா கூட காட்டி தர மாட்டேன். வரப்போறியா இல்லையா? ஐரா அப்பா போன் பார்க்கப்படாதுன்னு சொல்லிருக்காவேல. இங்க பாரு ஐரா, நீ போன் பார்த்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கா, நான் கண்டிப்பா அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன். ஐரா நீ வா ஐரா. யாருக்கிட்டே அனுமதி கேட்கணும்னு ஒருத்தியாவே இல்ல, நான் பாத்துக்கலாம். நீ வா ஐரா. மெல்ல கேட்டு பாப்போம். ஐரா இந்த குட்டி பிசாசுக்கு தான் போனை பார்த்தாள்னா கிட்ட இருக்கவே யாரையும் கண்ணுக்கு தெரியாதே. ஐரா காது கேக்குதா அதுக்கு? ஐரா போன்ல இருந்து கண்ணு எடுக்குதா பாரு. உனக்கு சாரு பிடிக்குமா அகல்யா சித்திய பிடிக்குமா?
ஐரா உனக்கிட்ட தான் கேட்டேன். சாடுவா எது சாரு பிடிக்குமா? சாடு பாப்போம். உனக்கு போன்லாம் தந்து சாப்பாடுலாம் ஊட்டி ஊட்டியது நான். ஆனா உனக்கு அது சாருவையா பிடிக்கும்? ஐரா என் போனை கொண்டா. ரெண்டு பேரையும் பிடிக்கும். ரெண்டு பேரையெல்லாம் பிடிக்கும் சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தங்களை தான் சொல்லணும். என்ன பிடிக்குமா? அந்த சாருவை பிடிக்குமா? ஐயா சித்தி ரெண்டு பேரையும் பிடிக்கும். ரெண்டு பேரையெல்லாம் முடியாது. யாராவது ஒருத்தங்களை தான் சொல்லணும். அப்படி சாடு. அப்ப போனை கொண்டா. உங்களெல்லாம் பிடிக்கும். அத்து ஐரா இனிமே எப்பயாவது சாருவை பிடிக்கும்னு சொல்லுவியா? சாருவை பிடிக்கும்னு சொல்லுவியான்னு கேட்டேன். இனிமே சொன்னியனா நான் உனக்கு போன் தர மாட்டேனா? உங்க அப்பாக்கும் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறவைக்கு உனக்கு எப்போ போன் தருவேனா? நான் உனக்கு அம்மாவா வந்தா மட்டும்தான் போன்லாம் தர முடியும். வேற யாராவது அம்மாவா வந்தாவள்னா என்ன? உங்க அப்பாக்கு வேற கல்யாணம் நடக்கலனா எல்லாம் உனக்கு யாரும் போன்லாம் தரமாட்டாவ. சாரு அது பிறவைக்கு உங்க பாட்டி யாரும் தரமாட்டாவ. நான் உனக்கு அம்மாவா வந்தா மட்டும்தான் உனக்கு போன் தர முடியும். இப்படி சரி சரின்னு சொன்னியானா என்ன அர்த்தம்? யாராவது இந்த கல்யாணம் நடக்கப்படாதுன்னு சொன்னாலும் அகல்யா சித்தி தான் எனக்கு அம்மாவா வேணான்னு நீ கேட்கணும்னா? ஓ இவன் என் கூடவே இருந்தா மட்டும் போதும். எனக்கும் அத்தனுக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஐரா போன் பார்க்கப்படாதுன்னு தானே அப்பா சொல்லியிருக்காவ. உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கேன்? நீ இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி அவ்வளவுதான். பிள்ளைக்கு நான் அம்மாவா வர போறேன். பிள்ளைக்கு அம்மாவா வர போறவ சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கா. எந்த அம்மாவும் குழந்தைக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நினைக்க மாட்டாவ. அப்படி நினைக்கவா அம்மாவே இல்ல. ஏய் என்ன எதிர்த்து பேசுறியா? ஐயோ அகல்யா நான் உங்களை எதிர்த்து பேசல. அவளுக்கு தான் கண்ணுல பிரச்சனை இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் இன்னமும் பாவம் இல்ல குழந்தை பத்தியெல்லாம். அதெல்லாம் எனக்கு தெரியும். எங்க கல்யாணம் வரைக்கும் தான். அது பிறவைக்கு என் குழந்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. ஆனா வரும் சார் அத்தான நான் பாத்துக்கலாம். கேட்ட வந்து அத்தான் இது வரைக்கும் நீ சாப்பாடு ஊட்டப்படாதுன்னு சொல்லல. அப்புறம் அவ சாப்பிடும் போது போன் கொடுத்தாதான் சாப்பிடுவான்னு அத்தானுக்கு தெரியும். அதனாலதான் கண்ட காணாமல போயிட்டு இருக்காரு. நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போ. வரும் சார் நீ குடிக்காரா காலம் காத்தாலே குடிச்சுக்கிட்டா வந்திருக்கேன். கொஞ்சம் தெளிஞ்சது மறுபடியும் போய் குடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். நான் மேல போறேன். இப்படியே குடிச்சுக்கிட்டே சுத்திட்டு தெரிஞ்சேனா நீ ஒரேடியா மேல போக வேண்டியதான். பாரு பெத்த குழந்தை போன பாத்துக்கிட்டு இருக்குது. ஒரு வார்த்தை கேக்கியானா? அவளாவது சந்தோஷமா இருக்கட்டுமா? அவ சந்தோஷமா இருக்கட்டுமா? குடிக்காரா நீ எல்லாம் ஒரேடியா போய் சேர்ந்தா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். குழந்தைய பெத்தவ போனதுக்கு நீ போய் சேர்ந்திருக்கலாம். சார் எதுக்கு சார் இப்படி குடிக்கிறீங்க? சாரு நீ சாருவா அஞ்சுவா? சார் நான் சாரு. ரொம்ப தலைவலியா இருக்குமா? நல்ல வேலை நீ என் அம்மாவா பக்கத்து வீட்டுக்காரியான்னு கேட்காம விட்டானே. தலைவலியா இருக்குமா? இவனெல்லாம் 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு அப்பனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகல. தலைவலியா இருக்குமா? நான் மேல போய் தூங்க போறேன். குட் நைட். சார் சாரு அத்தா எதுக்கு உனக்கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டு போறாரு? புரியல. எப்படி நீ சாருவா அஞ்சுவான்னு கேட்காரு? எப்படி உன்னை பாக்கும்போது அப்படி தோணி இருக்கா அவருக்கு? ஏய் இல்லாத கேட்டுக்கிட்டு போனத பாத்தியா எல்லாம்? என்னமா 2 நிமிஷம் அவனுக்கிட்ட பேச்சு கொடுத்தான்னு வச்சுக்கான். என்ன கேப்பான்? நீ அம்மாவா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியான்னு கேப்பான். நீ யாருன்னு உனக்கிட்டே கேப்பான். பெத்த பிள்ளையே அவனுக்கு அடையாளம் தெரியல. பெத்த மவா இங்க பாரு போன்ல இருந்து கண்ணை திருப்பியாளா? இவ்வளவு சத்தம் கேட்டதுக்கு பிறவைக்கு கூட அவளுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுல இப்ப சாருவா அஞ்சுவான்னு கேட்டதுதான் முக்கியம். ஏமா நான் இவ்வளவு பேசினதுக்கு பிறவைக்கும் என்னமா குடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு? ஏய் என்ன பேசின நீ அத்தானுக்கிட்ட? இல்ல கல்யா பிள்ளை இனிமே பாக்கணும்ல. கல்யாணமா ஆக போகுது உங்களுக்கு. அதான் பொறுப்பா இருங்க சார் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதையும் கேட்காம ஓ அப்படி சொன்னியா? அப்ப சரி. இவளுக்கு இவ பிரச்சனை. இங்க பாரு கண்ணை திருப்பியாளான்னு பாரு. போன்ல இருந்து எல்லாரும் கண்ணு வேற எங்கேயாவது பாக்குதான்னு பாரு. விளையாடிக்கிட்டு தானே இருந்தேன். எதுக்கு இப்படி போனை கொடுத்துருக்குதியா? அதான் சாப்பிடும் போது அவ போன் இல்லாம சாப்பிட மாட்டான். யாரும் நல்லா தானே உனக்கிட்ட விளையாடிக்கிட்டு நிக்கா. விளையாட கொஞ்சம் சாப்பாடு ஊட்டலாம் இல்ல? இல்லம்மா நான் ஊட்டலான்னு தான் இருந்தேன். அதான் நான் தான் இருக்கனே அதுக்கு. ஆமா நீ இருக்கிறதுனாலதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அத சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே அத்தான். ஏன் கோவமா சொல்லுதியா? அவன் குடிச்சுக்கிட்டு போறான் பாத்தியா? அந்த கோவத்துல நிக்கிறதுனால மூஞ்சி அதே மாதிரி இருக்கு. ஓ அப்ப சரி அத்தான். அதான் ஆக்காட்டு. அப்படி பிச்சுறவியான் எல்லாம் சாப்பிடறதுக்கு உனக்கு என்ன கஷ்டமா இருக்குதுல? பிள்ளை முத அங்கிருந்து தூர கூட்டிட்டு போ. பையன் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கான். மேல விழுந்துற போகுது. ஐயோ பாட்டி வெளியில உட்கார வச்சாலாவது எல்லோரும் சாப்பிடுவான். சரி அப்ப வீட்டுக்கு முன்ன கூட்டிட்டு போலாம் இல்ல பிள்ளைய? பையன் மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கான். புழு பூச்சி ஏதாவது மேல விழுந்துறான். இல்ல பாட்டி நான் பாத்துக்கலாம். இப்படி ஆள திணிக்கணுமா இல்லையா?
அது எப்படி ரோஸ் வயசான உடனே ரொம்ப நல்லவியலா மாறிடுதியா? இல்ல பிள்ளை அலசில எங்களுக்கு பாக்கிறதுக்கே கட்டமா இருக்கு. அது சரி, பறிச்சு கீழே போட்டுட்டா? என் கையில கொண்டா, கீழே போடாத. வெடிச்சதுன்னா ஒரு மாங்காய் பழுக்காது. இந்தாங்க புடிங்க. என்ன ஆக்காட்டு? அதையும் பறிச்சிரு, விளைஞ்சிருக்கு. பாட்டி என்னமோ விளையலாம், தாத்தா பார்த்தாருன்னா இது என்னமோ விளையலன்னு கண்டுபிடிச்சிருவாரு. 2 வாரம் கழிச்சு பறிக்கலாம். ஏமா உன் கையில கால உள்ளதுக்கு நான் அடுத்த பாடா படணும், போராடணும். இப்பே பறிச்சு போட்டேன். அப்ப சரி, எனக்கு வேலை கம்மி பத்தியலாம். ஆட்டா நம்மளு இவ இங்க என்ன பண்றா? தானு அக்கா மக்க காலேஜுக்கு போவேலியா? போன பாட்டி, நான் கவினை தானே பாக்கிறதுக்கு தான் வந்தேன். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன் மாலை மயக்கம். இல்ல நீ எனக்கு இப்ப பாட்டு பாடியா? பாட்டி எனக்கு என்னென்னமோ தோணுது. ஏந்தானோ உங்களுக்கு ஏதாவது தோணுது? எனக்குலாம் எதுவும் தோணல. அப்போ சரி, மாங்காய் சாப்பிட்டுலாம். ஷீலா எனக்கு வேண்டாம். பரவாயில்லடே, என்னைக்கானாலும் நான் தானே பறிச்சு தரேனா. இவனுக்கு தானோ பிடிக்கவே பிடிக்காது. சென்னைக்காரனால நான் தானே பறிச்சு தரணும்னா எது? ஐ மீன் வீட்டுக்கு வந்திருக்குதியா, மாங்காய் வேற கொத்து கொத்தா காய்ச்சி நிக்குது. எங்க வீட்டுல என்ன தவிர மரத்துல யாரும் ஏற மாட்டாவ. அண்ணன் எல்லாம் இந்த திசை பக்கமே வரமாட்டான். அதான் ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டதுக்கு நல்லா இருக்கும். பறிக்கவா? பறிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், தரவா? தேவையில்ல. அம்மாடி, இவனை தேடி என்னத்துக்கு வந்த? அது பாட்டி, உன் அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு வந்தியோ? இளம் யாருக்கும் தெரியாம தான் வந்தேன். மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? இந்த பயலுக்கு இன்னைக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. உங்க பேரனுக்கு இல்லனாலும் கொஞ்சம் கனெக்ஷன் கம்மியா தான் இருக்கு. பாட்டி நான் பாட்டு தான் பாடுறேன். ஆமா, வீட்டுக்கு தெரியாம வந்தியா? அது பாட்டி, அண்ணனுக்கு அவசரமா அண்ணனுக்கு அவசரமா ஹோட்டல் போனோம். ஹோட்டலா? அவன் போலீஸ்காரன் இல்ல, ஸ்டேஷன்ல எல்லாம் வேலை பாப்பான். ஆமா பாட்டி, அண்ணனுக்கு அவசரமா ஸ்டேஷன் போனோம். நான் இங்க வாரேன்னு தெரிஞ்சதுன்னா அண்ணன் கொண்டுடுறதுக்கு வந்துருவான். அதான் யாருக்கு தெரியாம வந்துட்டேன். என்னோடு நீ உன்னோடு நான், வேற என்ன சந்தேகம்? கையோடு வா பின்னிக்கொள்ள, நீ தாண்டா சந்தோஷம். சொல்லுங்க அண்ணி. பேசாம சூப்பர் சிங்கர்ல ட்ரை பண்ணேன். ஆமா நீ சூப்பர் சிங்கர்ல ஜாயின் பண்ணதுக்கு கேட்டாவன் நான் தான். என் திறமை வெளியே தெரிஞ்சிருமேன்னு போகாம இருக்கேன். கருமம். அது இருக்கட்டும் கவின, பாட்டெல்லாம் இன்னைக்கு பலமா இருக்கு. என்னமோ தெரியல நீ, இன்னைக்கு காலையில இருந்தே இசை மலையில நனைஞ்சுக்கிட்டே இருக்கேன்னு ஆசையா இருக்கேன். என்னதானோ உங்களுக்கு அப்படி ஏதாவது? சேச்சா, எனக்குலாம் அப்படி இல்ல. இல்ல நீ கொஞ்ச நேரமா மாங்காய் பிடிச்சு வச்சிருக்க, பறிச்ச மாதிரி இல்ல. பறிக்குதியா இல்லனா கீழே இறங்குதியா? பாட்டி இனிமே தோட்ட வச்சு நீங்களே பறிச்சுக்கிடுங்க. தோட்டை எல்லாம் வச்சு பறிச்சா கீழே விழுந்து சின்ன பின்னமா போயிடும். அது பிறகு பழுக்குமா, திங்கிறதுக்கு உதவுமா? பாட்டி அவசர அவசரமா தானு என்ன பாக்கிறதுக்கு வந்திருக்காவ. அவியா என்கிட்ட கொஞ்சம் புக்கு கேட்டிருந்தாவ. வாண்ட புக்கு கேட்டாளாம். நீ மெக்கானிக்கல், அவ ஐடி, வாண்ட எதுக்கு கேட்டா? அனி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நம்மளுக்கிட்ட ஆள் இருக்கு. கேட்டிருந்தாவ, நான் வாங்கி வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ இவ்வளவு பறிச்சுட்டு போ. பாட்டி எனக்கு காலேஜ் போகணும். வரேன், இப்போ உடனே வரேன். என்ன அவசரம்? என்னமோ இடிக்கிற மாதிரியே இருக்கு. இல்ல நமக்கு தான் அப்படி தோணுது. அவன் நார்மலா தான் இருக்கான். அப்புறம் லவ்வ சொன்னதுக்கு பிறகு அத்தான பார்க்காம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல போல. இந்த மாதிரி உளறத முத நடத்துங்க. பேபிமா, இது உளறல் இல்ல, காதல் அருவியா கொட்டிக்கிட்டு இருக்குதே. பார்த்த எல்லாம் என் பாட்ட எல்லாம். இங்க பாருங்க தான், உங்ககிட்ட பர்சனலா பேசிக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுதான் தெரியுமே, அதான் இங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன். யாரும் வரமாட்டாவ. ஓ அண்ணன் மாதிரி எல்லாம் எங்க வீட்டுல உள்ளவிய நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கத பார்த்து பஞ்சாயத்து எல்லாம் கூட்ட மாட்டாங்க. ஓ அண்ணனுக்கு வேணா நீ என்கிட்ட பேசினா அப்படியே கோவம் ஊத்தா பொங்கி எழும்பலாம். ஆனா என் வீட்டுல உள்ளவியெல்லாம் உன்னை அப்படி சந்தேகப்பட்டு திட்ட மாட்டாவ. சோ பயப்படாம சொல்லு. எதுக்கு இந்த நக்கல் பேச்ச கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. கூடவே பிறந்தது செல்லாம். சரி சொல்லு, இங்க எல்லாம் வந்திருக்கேன், என்னை பாக்கிறதுக்கு எல்லாம் வந்திருக்கேன். அது உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். பேசுவோம். என் ரூம்ல போய் பேசுவோமா? சரி. பட் அனு, நான் உன்கிட்ட லவ் சொன்னதுக்கு பிறகு முத என் ரூம் கூட்டிட்டு போறேன். என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல இங்கே நின்னு பேசலாம். உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். அது பேசணும், ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நான் மறையாரி மாங்காய் பிரச்சனை இதெல்லாம் பார்த்து என் மேல உனக்கு லவ் எல்லாம் வரலையே. இவனை என்ன பண்ணலாம்? டார்லிங், நான் மறையாரி மாங்காய் பறிச்சதை பார்த்தேன். இவ்வளவு சனன் லவ் எல்லாம் வரலையே. எங்க பாட்டி சொல்லும், நான் பிறத்தாலேயே ரொம்ப நாள் சுத்தி அது பிறவைக்கு ஓகே சொன்னாதான் அது கிக்கோ கிக்கு. அதான். எஸ் முட்டை கலக்கி. என்ன மறந்துருங்க.
ஐயோ என்னம்மா? அதான் நான் சீரியஸா பேசுறேன். சரி, நான் எதுக்கு ஒண்ணு மறக்கணும்? எனி ரீசன்? ஏன்னா நான் இன்னொருத்தரை காதலிக்கிறேன். காதலிச்சுக்கோ. நான் தான் சொல்லலாம், என் மனசுல இன்னொருத்தர் இருக்காரு. இருந்துகிட்டு போட்டு என் மனசுல நீ இருக்க. நான் உன் மேல வச்சிருக்க காதலை விட நீ அந்த இன்னொருத்தருக்கு மேல அதிகமா காதல் வச்சிருந்தியனா உன் காதல் ஜெயிக்க போகுது. வெள்ளம் யார்கிட்ட? அப்படி இல்லைன்னா ஏன் காதல் ஜெயிக்க போகுது? இப்படி இன்னொருத்தர மனசுல வச்சிருக்க பொண்ணு நீங்க காதலிக்கிறது தப்பு இல்லையா? செல்லமே, கல்யாணம் ஆனதுக்கு பிறவைக்கு மனசுல வச்சிருந்தாதான் தப்பு. இப்ப தப்பே இல்ல. அதான் நான் சீரியஸா பேசுறேன். நிஜமாவே எனக்கு வேற லவ் இருக்கு. இவ்வளோ சீரியஸா பேசுறான் பிறவை. என்னால அவர் இல்லாம வாழவே முடியாதான். சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுமா? இல்லதான், நான் அப்படி சொல்ல வரல. நான் பெங்களூர்ல இருந்து இங்க வரும்போதே ஒரு வேலையோட கண்டிப்பா உன்னை பொண்ணு கேட்க வரவேன்னு தான் சொன்னாரு. இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. போன வருஷம் தான் BE முடிச்சாரு. அண்ணன் வேலை இல்லாம பொண்ணு கொடுக்க மாட்டான். வேலை கிடைச்சதும் கண்டிப்பா பொண்ணு கேட்க வந்துருவாரு. எப்போ எனக்காக வருவாருன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த டைம்ல நீங்க என் பரம சுத்தியது எனக்கு சுத்தமா பிடிக்கல. புரியுது. அம்மா, என்ன டிபார்ட்மெண்ட்? IT. முட்டை கலக்கி நான் நீ எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்கல. அவர் எந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டேன். ஓ அவரா? அவரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். அட, நம்ம டிபார்ட்மெண்ட் தானா? நம்ம டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சவிய நிறைய பேர் இருக்காவ. பெங்களூர், சென்னை, நம்ம கன்னியாகுமரி, இப்படி எல்லா இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சவிய இருக்கியாவ. நான் வேணா கம்பெனி நேம்லாம் சொல்லேன். என் ரெக்கமெண்டேஷன்ல கண்டிப்பா அவருக்கு வேலை கிடைக்கும். ஆனா என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுதியா? வேலை 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 வேணும்ல. உங்களுக்கே ஓனம் இல்லாம இருக்குதியா? செல்லம், நான் நினைச்சா அடுத்த நாளே நான் நினைச்சது கிடைக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காதலிச்ச பொண்ணு இன்னொரு பையனை காதலிக்கியான். என் காதலியா அவ காதலிச்சவனுக்கு கூட சேர்த்து வைக்கதான் என் முத வேலை. நீ அவனுக்கு சாரி அவருக்கு நம்பர் கூடாய், நான் பேசுறேன். அது அதான் அவருக்கு சொந்த முயற்சியில வேலை தேடியதான் பிடிக்குமா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்சியா? அது ஒரு ஃப்ளோல வர்றது தானே. இல்ல அது எல்லா பசங்களுக்கும் இருக்க ஆசை தானே. ரெக்கமெண்டேஷன் எதுவும் இல்லாம நம்மளோட சொந்த முயற்சியில வேலை பார்க்கணும் அப்படிங்கறது. அந்த வகையில சூப்பர் தான் வாழு. ஆமா, பேர் என்ன? பேரு சின்ராசா? இல்ல, அசோக். ஓகே ஓகே, அசோக் நல்ல பேர் தான். இந்த பேர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் சென்னை வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்ச உடனே அப்ப வந்து பொண்ணு கேட்க சொல்லு. ஆமா தான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என் பரத்தால சுத்தியது? அட, இதுல என்னமா இருக்கு? யார் யாருக்கு மேல அதிகமா லவ் வச்சிருக்காங்களோ அதே காதல் ஜெயிக்கும். இல்ல, நீங்க என்ன மறந்துருங்கன்னு சொல்ல வந்தேன். இப்போ உன் மனசுல இருக்கத சொல்லதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன்னை மறந்துருங்கன்னு என்கிட்ட சொல்லதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. என்ன புரியுதா? அது நீங்க நினைக்கிறது எப்பவும் நடக்காது. நடக்கிறது நடக்காதது இத பத்தி எல்லாம் நான் பாத்துக்கலாம். அது பிறவைக்கு என்னைக்காவது ஒரு நாள் என் மேல உனக்கு லவ் வந்துதான் ஆகணும். வரோம். அப்படி வர டைம் ஐயோ இவனை வர நம்ம அண்ணனுக்கு பிடிக்காதே, அடிச்சு சாவடிச்சிருவானு பயந்துராத. நான் எதுக்கு பயப்படணும்? அடிச்சா அடிக்கட்டும், நான் சந்தோஷம் தான் படுவேன். ஆமா, சந்தோஷம் தான் படுவேன். சந்தோஷப்பட்டிருந்தியனா இந்நேரத்துக்கு சொல்லியிருக்க மாட்டேன். அது நானே டீல் பண்ணலாம் தான். எனக்கு நீ டீல் பண்றது கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு வருவியா நீ? நீயே டீல் பண்ணிக்கோ. அப்படி என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஃபீலிங்ஸ் வர என் மேல, அப்ப அந்த குடைச்சல் பார்ட்டியை பத்தி எல்லாம் யோசிக்காத. யார் அது? ஓ பாசமலர், உங்க அண்ணன். குடைச்சல் பார்ட்டியா? பிறவே அந்த ஆளை பத்தி எல்லாம் கவலையே படாத. அந்த ஆளை எல்லாம் அப்படி தட்டி விட்டா ஒரு பக்கமா போய் கிடப்பாரு. சரி, நீ அந்த பையனை லவ் பண்றத பத்தி என்கிட்ட சொல்லிட்ட. வந்த வேலையை முடிச்சுட்டேலாம். காலேஜ் பஸ்ஸுக்கு டைம் ஆகுது செல்லாம். துளசிக்கு கூட கிளம்புனாதான் பஸ் பிடிக்க முடியும். இல்லனா அதான் பைக்ல கூட்டிகிட்டு போக வேண்டியதா இருக்கும். அதான் அந்த குடைச்சல் பார்ட்டி பார்க்க வேண்டியதா இருக்கும். யார் உங்க கூட பைக்ல வரா? நான் கிளம்புறேன், பை. ஓய், என்ன? உன்ன நான் காதலிக்கிறேன். குடும்பப்படுத்துறான். I love you. வரேன். ஓய் பேபி, I love you. போடா லூசு.